அனைவருக்கும் இனிய வணக்கம். திரும்பவும் இந்த மாதிரி ஒரு லைவ் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் செக்ஷனில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி செக்ஷன்ஸில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்துருக்கோம். ஃபேஸ்புக் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முந்தின செக்ஷன்ஸ் லைவ் செக்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததை நம்ம சும்மா ஒரு ஷார்ட் ஃபார்மில் என்னென்ன யூசஸ் இருக்குது, இப்போ புதுசாக வர்றவங்க இல்லை இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு டிட்பிட்ஸ் மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னத்த செக்ஷனுக்கு போகலாம். ஓகே, முன்னே இருந்து சொன்ன மாதிரி தான் இந்த லைவ் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, தனியாக வந்து ஷாப் வச்சுருக்கவங்க, ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, ரீசெல்லிங் பண்ணிகிட்ருக்கவங்க. ரீசெல்லிங் மீன்ஸ் நாங்கள் இங்கே எதை குறிப்பிட்றோன்னா, நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர்கிட்டேருந்து ஒரு ப்ராடக்டை எடுத்து நீங்கள் அதை வந்து ரீசெல் பண்ணிட்டுருக்கீங்க, அதை வந்து நீங்கள் ஹோல்சேலாக பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ரீட்டெயிலாக பண்ணிட்டுருக்கீங்க. அது வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த மசாலா ஐட்டம்ஸ், தானிய வகைகள், ஈவன்தோ வந்துட்டு இந்த செப்பல்ஸு, ஷூஸு, ஜுவல்ஸு. ஸோ இந்த மாதிரி ரீசேல் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு மேனுஃபேக்சர்ஸ்கிட்டேருந்து வாங்கி, இல்லை அந்த டிசைன்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க. அதே மாதிரி ஓன் ஷாப், அது வந்து ஒரு ட்ரெஸ் கடையாக இருக்கலாம், இல்லை ஒரு கேக் ஷாப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு பேக்கரியாக இருக்கலாம். உங்களோட பொருள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது, அந்த ஆர்டரை நான் கொண்டு போய் டெலிவரி பண்ண முடியும், இல்லை நான் அதை வந்து ஷிப்பிங் நான் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்க பிஸ்னஸஸ் கட்டாயம் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஈவன்தோ வந்து அந்த எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், ப்ளம்பிங் ஐட்டம்ஸ், இவங்களுக்கும் வந்து இது வந்து கட்டாயம் சூட்டபுளாக இருக்கும். இது மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு சிலருக்கு டைரக்ட் டெலிவரி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து அதாவது வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கு, அந்த இதுக்கு பர்பஸ்க்கும் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து வேரியஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் வேரியஸ் இது இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி காமர்ஸ்னால் என்ன நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ புதுசாக வந்திருக்கீங்க, இல்லை நான் இடையிலிருந்து தான் பார்த்தேன், எனக்கு கிளியராக புரியல, நீங்கள் நிறையா சொல்கிறீங்க, ஏதோ சொல்லிட்டு போயிடுறீங்க, ஸோ எனக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இல்லை, நான் இது நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, பட் என்ன பர்பஸ், இதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னதுக்கு ஷார்ட்டாக காமர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஒரு சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், காமர்ஸோட பெனிஃபிட் என்ன, அதுக்கப்புறம் என்மார்ட்டோட நாங்கள் என்ன உங்களுக்கு தரோம், என்மார்ட்டோட சைட்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன, என்மார்ட்லுக்கு மூலமாக என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், அதாவது வந்துட்டு சைட் க்ரியேட் பண்ண என்னென்ன வேணும், ஸோ அதில் அந்த இதை வந்து என்மார்ட் என்னென்ன கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேமெண்ட் கேட்வே, ஃபேஸ்புக் ஷாப்பிங், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது நாங்கள் ரன் பண்ணிருக்க இப்போ இந்த சைட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய பேக்கேஜ் டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெமோவும் வந்து உங்களுக்கு வந்து பைதவே ஒரு டாபிக் கவர் பண்ணாதையும் அதுக்கான டெமோவும் சேர்ந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, ஓகே, காமர்ஸ்னால் எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு காமர்ஸை பற்றி இப்போது காமர்ஸ் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸில் இந்த பாஸ்ட் 2 இயர்ஸில் நீங்கள் காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிறையா எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க. காமர்ஸ்ன்னு நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக வீக்காக டெலிவரி பண்ணிடுவாங்க, ஆன்லைனில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ நம்ம அது ரிலவெண்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, காமர்ஸ் சொல்ல மாதிரி எலக்ட்ரானிக் காமர்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு பொருள்,
இல்லை ஒரு சர்வீசஸ் இதை வந்து சாரி ஓகே சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். இப்போ நம்ம வந்து இகாமர்ஸ், ஸோ இகாமர்ஸ் அப்படின்னா வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ், அதாவது வந்து ஒரு பொருள், அதாவது வந்துட்டு பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க விற்கிறீங்க, இல்லை ஒரு சர்வீசஸை வந்து ஆன்லைன் மூலமாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு பேர் தான் வந்து இகாமர்ஸ். இதை தான் வந்து நீங்கள் ஆன்லைன் 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 ஆன்லைன்ட்டு எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைனில் இது அப்படிங்கிறது. ஸோ ஆன்லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதுவும் இல்லை, இகாமர்ஸ். இகாமர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்லைன். ஓகே, ஆன்லைன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஷாப்பிஃபை, மந்த்ரா, ஈபே, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆன்லைன் சைட்ஸ் தான். இந்த ஆன்லைன் சைட்ஸில் நம்ம போய் பொருட்களை வாங்கியிருக்கோம். ஒரு சிலர் இதில் நீங்கள் போய் உங்கள் பொருட்களை வந்து விற்பனையும் செஞ்சுருப்பீங்க, நீங்கள் செஞ்சுட்டு கூட இருப்பீங்க. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. உங்களுக்கான தனியாக ஒரு ஆன்லைன் சைட் இருக்கா? ஸோ என்மார்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குன்ட்டு ஒரு தனி ஒரு ஆன்லைன் சைட்டு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அட்வான்டேஜஸ். இப்போ ஆன்லைன் அப்படின்னா ஆன்லைன் பண்ணிருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களோட இப்போ என்ன யார் கூட நீங்கள் பார்ட்னர் வச்சு பண்ணிருக்கீங்களோ அவங்களோட அதாவது வந்துட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அது உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் ஒரு ஆன்லைன் சைட்டை நீங்கள் ஒன்று லான்ச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களோட ஆன்சைட் மூலமாக உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்லைனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஃபாஸ்டர் டிரான்சாக்ஷன்ஸ். உங்களுக்கு உங்களோட சைட் மூலமாக அதிகமான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். உங்கள் சைட் மூலமாக வந்துட்டு அவங்க அதாவது உங்கள் கஸ்டமர் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஈவன் தோ வந்து கூகுளில் கொடுத்தா கூட வந்து நீங்கள் ரேர் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எங்கிட்ட மட்டும்தான் இருக்குது, நான் தான் இதை வந்து பண்ணிட்டுருக்கேன், நான் இங்கே பெஸ்ட்டாக இங்கே எங்கள் ஏரியாவில் நான் பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் என்கிட்ட தான் இருக்குது, என் கடையில் தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து ஆன்லைனுக்கு கட்டாயம் போகலாம். எதுக்கு நான் ஆன்லைனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் இப்போ இருக்கிற ஒரு 75% ஆஃப் பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று தேவை அப்படின்னா உடனே ஆன்லைனுக்கு தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு போய் கூகுளில் போய் என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க தேடிட்டு அது என்ன பொருள், என்ன யூசேஜ், அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் பக்கத்தில் இருக்கிற கடைக்கே வர்றாங்க. நம்மளே அதை தான் பண்ணிட்டுருக்கோம். கட்டாயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்க கஸ்டமர்ஸோட ஒரு மென்டாலிட்டி. ஸோ ஒரு ப்ராடக்ட்டு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஆன்லைனுக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு அது டேரெக்ட் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் இது கொடுக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதை நான் வந்து சாதாரண ஒரு வாட்ஸ்அப்லேயோ இல்லை நான் சும்மா ஒரு டம்மியாக ஒரு சைட்டு போட்டோ அந்த மாதிரியே கொடுத்தேன்னா என்கொயரி தானே. என்கொயரிக்கு வந்தால் அவங்க வந்து கால் பண்ணுவாங்க, நான் வந்து அவங்ககிட்ட பேசிடுவேன், அவங்கக்கிட்ட நான் பொருள் கொடுத்துருவேன். அப்படிங்கிறது கட்டாயம் வந்து நீங்கள் பண்ணக்கூடியது தான். பட் அவங்களுக்கு ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. ஓகே, 12 மணிக்கு அவங்க பார்க்குறாங்க, இல்லை சர்ச் பண்ணுறாங்க, இல்லை நம்மளோட 12 மணிக்குன்ட்டு உங்களோட ஷாப் டைமிங் நீங்கள் வந்துட்டு 10 மணியோட ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அவங்க 11 மணிக்கு அந்த ப்ராடக்டை பார்க்குறாங்க, இருக்குது என்கொயரி அப்படிங்கும்போது அந்த டைமில் ஷாப்பாக இருந்துச்சு அப்படின்னா என்கொயரி அப்படிங்கும்போது ஒன்றா அவங்க வந்து என்கொயரி சப்மிஷன் கொடுக்கணும், இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் கொடுக்கணும். ஸோ அந்த டைமிங்க்கு நம்ம கரெக்டாக அவங்கள பிக்கப் பண்ணி அவங்களுக்கு ரிசீவ் பண்ணி அந்த ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? மேபி நம்ம ஒரு டிரைவிங்கில் இருப்போம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்க்கும்போது
இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களோட சைட்டில் இருக்கும். அவங்க போய் ஆர்டர் போட்டுருவாங்க, உங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆயிரும். நீங்கள் அடுத்த நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டரில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம உடனே வந்துட்டு டெலிவரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா டெலிவரி பண்ணிடலாம். இல்லை அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க, ஸ்டோரில் வந்து அவங்களே பிக்கப் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு சில ஷிப்பு தான் பண்ணணும், ஷிப்பிங் தான் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு ஷிப்பிங் பண்ணிடலாம். ஸோ ஷிப்பிங்க்கு தனி ஒரு அமௌண்ட் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஈஸியாக அவங்க ப்ராடக்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸ் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, என்ன ஒரு ப்ரைஸஸ் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஒரு கடையாக நம்ம ஒரு ஷாப் ஓனர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அப் டு டேட் என் டு என் இந்த இது வந்து இவ்வளோக்கு வாங்குகிறோம், இது இவ்வளோக்கு தான் சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வச்சுருப்போம். பட் இது வந்து இந்த சைட்டில் எல்லாமே வந்து ஓப்பனாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துக்கலாங்கிறத விட உங்கள் கஸ்டமரும் வந்து அந்த டைமே வந்து பார்த்துருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு ஒரு ஷாப் இருக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் ஒரு சண்டே லீவுனாலும் அந்த சண்டே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகிட்டுருக்கும். நீங்கள் சண்டே இப்போது நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்களா, ப்ளம்பிங் ஷாப் வச்சுருக்கீங்க, வீக்லி ஒன் டே நீங்கள் சண்டேன்ட்டு இல்லை, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து கட்டாயம் லீவ் கொடுப்பீங்க. அப்படிங்கும்போது அன்னைக்கு ஒரு தேவை இருக்குனாலும் வாங்குறவங்க வந்து அடுத்த கடையில் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற சென்ஸ் இல்லாமல் உங்ககிட்ட வாங்குறவங்க வந்து அன்னைக்கு கூட வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஷாப் இருக்கணுங்கிற ஒரு நீடெல்லாம் இல்லை, ஓப்பனில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து உங்களோட சர்வீசஸ் வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் ஒரு சைட்டோட இதுங்கிறது வந்து உங்கள் சர்வீசஸ்க்கு ரொம்ப மினிமம் காஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப மினிமம் லோ காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம பேமெண்ட் கேட்வே மூலமாக தான் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட் கேட்வே மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு 2% சார்ஜஸ் கமிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நார்மலாகவே வந்து ஆர்டர்ஸ் வந்து உங்கள் கடையில் ஒரு 50 ஆர்டர் வருதுன்னா ஆன்லைனையும் அதே அளவுக்கான ஆர்டர்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிங்கிள் டேயில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ 50 பொருள் இருக்குது அப்படின்னா 50 பொருள் சேல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக ஈக்குவலாக மேனேஜ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி ஆன்லைன் இன்வாய்ஸ், இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாமே மானிட்டர் பண்ணணும். நான் வந்து பிஓஎஸ் இதுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் அப்படிங்கிற சென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு பிஓஎஸ் வந்து வேணும், ஒரு ஆன்லைன் பிஓஎஸ் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா எங்ககிட்ட வந்துட்டு கோரல்ஸ் பிஓஎஸ் எங்களோட ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் கோரல்ஸ் பிஓஎஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மொபைல் அண்ட் டேப்லெட் பேஸ்டு பிஓஎஸ். ஸோ இதில் வந்து ஃபுல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, உங்கள் கேட்டகரிஸ், அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ப்ரைஸஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். பார்கோடு வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து தெர்மல் பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கொட்டேஷனாக அனுப்பணுனாலும் கொட்டேஷன்ஸாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்கார்டு, கிரெடிட் நோட் இதெல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி டேட்டாஸ் வந்து எடுத்துக்கலாம், எவ்வளோ சேல் ஆகிருக்கு, அதே மாதிரி டெலிவரி சார்ஜஸ், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணிக்கலாம். பார்க் இன்வாய்ஸஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஈஸி சைனப், கூகுள் லாகின் சைனப்போட வந்துட்டு கோரல்ஸ் பிஓஎஸ் அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிஓஎஸ் ரிலவெண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க, இல்லை பிஓஎஸ் நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து கோரல்ஸ் பிஓஎஸ் இது பண்ணுங்கள். அது எங்களோட எஃபி பேஜில் வந்துட்டு அந்த டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு இப்போது இது கொடுக்கும்போது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா கேஷ் ஆன் சேல், அதாவது வந்து உங்கள் கைக்கு காசு வராமல் பூராமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சம் ஆஃப் தி அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஒரு சைட்டுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டொமைன் வேணும், அதுக்கடுத்து வந்து ஒரு வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வேணும், ஒரு இகாமர்ஸ் டெம்ப்ளேட் வேணும்,
அதே மாதிரி வந்துட்டு ஸ்டோர் லோகோ, பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வேணும், டெலிவரி ஆப்ஷன்ஸ், ப்ராடக்ட் வேணும். ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிறது. ப்ரிவ்யூ அண்ட் டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய இகாம் பார்ட்னர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அது அவங்களோட கடமை. பப்ளிஷ் பண்ணுறதும் வந்துட்டு இகாம் ப்ரொவைடரோட கடமை. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு டொமைன் சூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடரை வந்து சூஸ் பண்ணணும், இகாம் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணணும், லோகோ வேணும். லோகோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா லோகோ வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், நீங்கள் எப்படி கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறீங்களா, இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எனேபிள் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் யூபிஐ பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்களா. அதே மாதிரி டெலிவரி ஆப்ஷன்ஸ், ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி ஷிப்பிங்க்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு ஷிப்பிங்க்கு சார்ஜஸ் இருக்கா. ஸோ இதுதான் வந்து டெலிவரி ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரு சைட்டுக்கு வந்து இது எல்லாமே இருந்தால் போதும். ஓகே, அப்போ சைட்டு வந்து எப்படி இருக்கும், சைட்டுக்கு இதெல்லாம் இருந்தால் போதுங்கிற சென்ஸ் சைட் எப்படி இருக்கும். ஓகே, நம்ம ஒரு டெமோ பார்ப்போம். ஓகே, இதுதான் சைட். இப்போ நம்மளுக்கு வந்து சைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஓகே சைட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற சென்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ஓகே, என்ன சைட் வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கா? சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அதாவது வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து ஆன்லைனுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. என் ஸ்டோரை வந்து ஆன்லைனுக்கு வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்க வந்து கட்டாயம் இந்த மாதிரி சிம்பிள் சைட்டில் நீங்கள் வந்து லக்ஸரியஸான சைட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் சைட், ஏன் நாங்கள் வந்து சிம்பிள் சைட்டை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஆன்லைனுக்கு வர்றீங்க, இப்போ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடியா இருந்திருக்கலாம். ஸோ இதுக்குள்ள என்னென்ன கிடைக்கும், என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கலாம். உங்களுக்கு அது ரிலவெண்டடாக டவுட்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ ஏன் இந்த சிம்பிளிஃபைடு சைட் அப்படிங்கிற சென்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை தான் ரீச் கொடுக்க போகிறோம். நம்ம சைட் வந்து எப்படி இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸை தான் பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்களே தவிர்த்து இந்த சைட் வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த சைட் அப்படிங்கிறது வந்து சிஸ்டம், மொபைல் ரெஸ்பான்சிவ் சைட். நீங்கள் சிஸ்டமில் போட்டிங்கன்னா சிஸ்டம் யூஸாக இருக்கும், மொபைல்னால் மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்கும், இல்லை நீங்கள் வந்துட்டு டேப்லெட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேப்லெட் ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ இந்த சைட் எல்லா இதுக்குமே இருக்கும். உங்களோட சைட் லிங்க்கை வந்து எந்த இதிலேருந்து அக்சஸ் பண்ணாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த சிம்பிளிஃபைடு சைட். இந்த சிம்பிளிஃபைடு சைட் அப்படிங்கும்போது இதில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஒரு லக்ஸரியஸ் சைட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதே ஃபெசிலிட்டி இதுலேயும் இருக்குது. என்ன உங்களுக்கு லுக் வைஸ் வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் இது வந்து நீங்கள் ஒரு 1 இயர் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆஃப்லைனை விட ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்து பக்காவாக வருது. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பேனர்ஸ் போட்டுக்கலாம். பேனர்ஸ் வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுல பேனர்ஸ் மட்டும் இல்லாமல் இதோட தீம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேனர்ஸ் வந்து இப்போவே எனேபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இதுதான் பேனர்ஸ். இந்த பேனர்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒரு சிலர் வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் பேனர்ஸும் வந்து வந்துடும். ஸோ இது பேனர்ஸ், ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இப்போது இது ஒரு சிம்பிளிஃபைடு சைட், இது ஒரு சிம்பிளிஃபைடு சைட். இது ரெண்டுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சைட்டும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறது நம்ம ப்ராடக்டை தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சைட், ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு சைட்டு. இந்த சைட்டில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்குது. இதில் நாங்கள் வந்து வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் போட்டு நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து இதில் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், எல்லா டிவைசஸ்க்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சைட்.
ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ வந்து டொமைன் வேணும், வெப் ஹோஸ்டிங் வேணும், டெலிவரி ஆப்ஷன்ஸு, இதெல்லாமே வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? ஓகே, நம்ம சொன்ன மாதிரி தான் 24x சேல் கிடைக்கும். 24x7 சேல் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஷாப் சேல்ஸுங்கிறது ஒரு டைம், அது இல்லாமல் வந்துட்டு ஷாப் இல்லாதப்பவும் உங்களுக்கு சேல்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சேல். சாரி. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிராண்டு, அதாவது வந்துட்டு இப்போ இருக்குது வசந்தன் கோ இருக்குது, பிக் பாஸ்கெட் இருக்குது, அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டு, ஷாப்பிஃபை, இவங்கெல்லாம் ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து அந்த பிராண்டுக்கு வரணும். ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் ஒரு தனி உங்களுக்குன்ட்டு ஒரு தனி சைட்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் அமேசானில் சேல் பண்ணுறீங்க இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட அவங்களோட பிராண்டு, நீங்கள் வந்து உங்களோட பிராண்டை நீங்களே சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற தனி ஒரு கெத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி டேரக்ட் பேமெண்ட், அதான் நம்ம சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். கூகுள் சர்ச்சஸில் வந்து உங்கள் சைட் வந்து அப்பியர் ஆகும். அதே மாதிரி வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஒவ்வொரு ஆர்டர்ஸ்க்கும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். கேஷ் ஆன் டெலிவரியோ இல்லை டோர் டெலிவரியோ இல்லை ஸ்டோர் பிக்கப்போ, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன சென்ஸ் அப்படின்னா, அதாவது வந்து உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் ஷாப் மூலமாக உங்களோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு வந்து நிறைய ப்ரொவைடர்ஸ் நிறையா இருக்காங்க. இப்போது நார்மலாக வந்துட்டு எல்லா இதுவுமே வந்துட்டு இந்த டெலிவரி இதுக்கெல்லாமே வந்துட்டு தனி ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ என்ன யூஸ் அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் இப்போ இன்னொரு ஆன்லைன் போர்ட்டலில் வந்து நான் வந்து டைப் வச்சுருக்கேன், அவங்களே எல்லாமே வாங்கி கொடுத்துட்றாங்க. நான் எதுக்கு என்னோடய ஓன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா, அந்த பொருள் வந்து போயிடும், உங்களோட பொருள் சேல் ஆயிரும், உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். பட் உங்கள்கிட்ட இருந்து தான் போகுதா, உங்களோட பொருள் தானா அது அப்படிங்கிறது இருக்காது. அது எந்த ஒரு பார்ட்னர், இப்போது எந்த ஒரு யார் வந்து அதை சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்களோட பிராண்டு தான் போகும், உங்களோட பிராண்டு போகாது. ஸோ உங்களோட பொருள் அப்படிங்கும்போது அது உங்களோட பேரில் போனால் தான் அது வந்து உங்களுக்கான ஐடென்டிட்டி. எனக்கு வந்து இவ்வளோ சேல் ஆகுது, எனக்கு வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு ப்ரொவைடரோட டைப் வச்சுருக்கீங்க, அது வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சேல் வந்து அதில் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க பிளாட்ஃபார்ம் மூலமாக அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க, எல்லாமே போகுது. பட் அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம தனியாக வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு சேல் ஆகாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அது அவங்களோட பிராண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும், அவங்க பிராண்ட் ஐடென்டிட்டியில் போயிடும். ஸோ இனிஷியலாகவே நீங்கள் வந்து உங்களோட ஓன் பிராண்ட், உங்களோட ஓன் ஐடென்டிட்டியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அதே 2 இயர்ஸில் உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு மினிமம் கஸ்டமர்ஸ் அண்டு ஒரு மினிமம் பிராண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைப் நீங்கள் பண்ணும்போது அதுக்கான ரீச் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம பிராண்ட் க்ரியேட் பண்ணுறது. அதே மாதிரி வந்துட்டு அதுக்கு தான் வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸ், இப்போ நம்மளே வந்து ஒரு கேஷ் ஆன் டெலிவரி, மேக்ஸிமம் கேஷ் ஆன் டெலிவரி இப்போ வந்து யாருமே இது பண்ணுறதில்ல. நீங்கள் சப்போஸ் உங்ககிட்ட இருக்கிறவங்க கேஷ் ஆன் டெலிவரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி கொடுக்கலாம். இனிஷியலாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஓ பரவாயில்லையே கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அந்த ட்ரஸ்ட்டிலிருந்து அதுக்கப்புறம் ஆன்லைனே பண்ணிடலாம். ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க பேமெண்ட் கேட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்கல்ல அப்படின்ட்டு அவங்க நெக்ஸ்ட்டு ஆன்லைனுக்கு போவாங்க. ஸோ இந்த ஒரு பில்டப் நம்ம தான் கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து இ-காமர்ஸோட பெனிஃபிட்ஸ். முன்னையே சொன்ன மாதிரி என்மார்ட், என்மார்ட்னா அதான் நாங்கள் வந்து ஒரு ரீட்டைல் பிஸ்னஸுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடராக இருக்கோம். அதே மாதிரி இ-காம் பிளாட்ஃபார்மு, மொபைல் பிஓஎஸ் சிஸ்டம்ஸ் வந்து மெயின்லி நாங்கள் ஃபோக்கஸ்டு எதுக்குன்னா ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸஸ் தான் வந்து ஃபோக்கஸபுளாக பண்ணிட்டுருக்கோம். எங்கிட்ட வந்து 100+ ட்ரஸ்டட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் எங்ககிட்ட ஒரு சைட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ், எண்ட் டு எண்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லைஃப் லாங் எங்களோட சப்போர்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தோம் என்ன ஒரு சைட்டுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படின்ட்டு. ஸோ என்மார்ட் என்னென்ன கொடுக்குது, இப்போ வந்துட்டு சொன்ன மாதிரி ஃப்ரீ என்மார்ட் டொமைன், நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறேன். வெப் ஹோஸ்டிங் ஃப்ரீ, இ-காமர்ஸ் டெம்ப்ளேட் நம்ம காமிச்சோம்லங்க, அதுதான் பேசிக் டெம்ப்ளேட்.
ஸ்டோர் லோகோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் லோகோ வந்து போட்டுருவோம். இல்லை அப்படின்னா எங்கிட்ட லோகோ டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பெய்டு தான். பெய்ட் பண்ணிங்கன்னா இது பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், ஸோ பேமெண்ட் கேட்வே நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம். டெலிவரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரியா, ஃப்ரீ டெலிவரியா, இல்லை ஸ்டோர் பிக்கப்பா, நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஸோ அதை நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ப்ராடக்ட்ஸ் இது நீங்கள் தான் கொடுக்கணும். உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து 10 ப்ராடக்ட் இருக்குது, 25 ப்ராடக்ட் இருக்குது, 50 ப்ராடக்ட் இருக்குது, 100 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ப்ரைஸ் இது நீங்கள் கொடுக்கணுங்கிறதுல நீங்களே ஆட் பண்ணலாம். நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணி தான் பண்ணுறேன், நீங்கள் தனியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ரிக்குயர்மெண்ட் நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு அது இல்லாமல் செல்ஃப் சர்வீஸ் அட்மினும் கொடுத்துருவோம். ஸோ செல்ஃப் சர்வீஸ் அட்மின் அப்படிங்கிறது பற்றி உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதை பற்றி ப்ரீஃபாக வந்து எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. அது எங்களோட மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து வீடியோஸில் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து யூடியூப்ஸ்லேயும் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போன வீக் வீடியோ வந்து இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து லைவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் போன வீக் வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கூட பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த வீடியோஸும் வந்து எங்களோட ஃபேஸ்புக் பேஜஸில் இது கண்டினியூட்டியாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோஸும் வந்து ஒன் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து வந்துடும். ஸோ என்மார்ட் அப்படிங்கிற யூடியூப் பேஜஸ் போனீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களோட ஆட்ஸு, ஆஃபர்ஸு, அந்த மாதிரி ட்ரைனிங் செஷன் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த டொமைன் வேணும்னு சொன்னோம், வெப் ஹோஸ்டிங்னு சொன்னோம், டெம்ப்ளேட்டு, லோகோ இதெல்லாமே சொன்னோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகே, எங்கள் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பேமெண்ட் கேட்வே, நம்ம பேமெண்ட் கேட்வே பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து சைட் ஃபியூச்சர்ஸ். ஓகே, நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங் கார்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிங் கார்ட் வந்துடும். இமெயில் நோட்டிஃபிகேஷன், இன்வாய்ஸ் வந்து எலக்ட்ரானிக் இன்வாய்ஸாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். பிக்கப் அட் ஸ்டோர் ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. செல்ஃப் சர்வீஸ் அட்மின் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்பெஷல் ஆஃபர், டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இமெயில் சப்போர்ட் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லி செக்யூர்டு ஷாப்பிங் கார்ட், அதாவது வந்து கூகுள் லிஸ்டிங் வந்து ஃப்ரீ கூகுள் லிஸ்டிங்கும் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஃபுல்லி ப்ரொடெக்டடாக இருக்கும். உங்களோட இது வந்து டேட்டாஸ் வந்து தெஃப்ட் ஆகாது. உங்களோட டேட்டாஸ் மட்டும் இல்லை, உங்கள் கஸ்டமரோட டேட்டாஸும் செக்யூர்டாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு 500 to 1000 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எங்களோட ஃபியூச்சர்ஸ். ஸோ இது வந்து என்மார்ட் சைட் ஃபியூச்சர்ஸ் நம்ம பற்றி பார்த்தோம். இப்போ வந்துட்டு என்மார்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, என்ன இதெல்லாம் என்ன டொமைன்னா என்ன, வெப் ஹோஸ்டிங்னா நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்க, டொமைன் இருக்குது, பேமெண்ட் கேட்வே இருக்குது, வெப் ஹோஸ்டிங் இருக்குது, இ-காமர்ஸ் டெம்ப்ளேட் இருக்குது, டெலிவரி ஆப்ஷனு, ப்ராடக்ட் எல்லாம் பண்ணணும், அப்படி இப்படி. இதெல்லாம் என்ன, லோகோ வந்து பெய்டுங்கிற, இது வந்து இப்போ ஃப்ரீங்கிற, என்னென்னமோ சொல்கிற, இதெல்லாம் என்ன? இது வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும். ஸோ பேமெண்ட் கேட்வே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல் டெமோ அப்படிங்கிற இதுக்கு போயிடலாம். ஸோ பேமெண்ட் கேட்வே அப்படிங்கும்போது ஒரு சர்வீஸ், அதாவது வந்துட்டு உங்களோட நீங்கள் வந்து ஒரு சேனல்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சேனல் வந்துட்டு சென்ட் ஆர் ரிசீவ் பேமெண்ட்ஸ், ஒரு சேனல், ஒரு டிவைஸ்ன்னு வச்சுக்காங்க. அந்த டிவைஸை வந்து ஒரு சேனலை வந்து நம்ம சைட்டில் இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இது வந்துட்டு ரிசீவ் ஆர் சென்ட் பேமெண்ட்ஸ், உங்களோட பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கோ இல்லை சென்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுற அந்த சேனல் தான் வந்துட்டு பேமெண்ட் கேட்வே. நாங்கள் வந்து ரேசர் பே அண்ட் கேஷ் ஃப்ரீயோட பண்ணிட்டுருக்கோம். ஸோ ரேசர் பேயோட இது வந்து உங்களுக்கு நான் இப்போ டெமோ கொடுத்துட்றேன். அடுத்து ஃபேஸ்புக் ஷாப்பிங். ஓகே, இது வந்துட்டு ஃபேஸ்புக் ஷாப்பிங்னா என்ன அப்படிங்கிறது ப்ரீவியஸ் செக்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெமோவை நான் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம டெமோ பார்த்துருவோம். ஓகே, இது நம்ம வந்து பேசிக் டெம்ப்ளேட் சொன்னோம். ஸோ டொமைன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஃப்ரீ டொமைன்ங்கிறது சொன்னோம். ஸோ டொமைன்னா என்ன, இதாங்க டொமைன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, litab.enmart.in, இதான் வந்து டொமைன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து உங்களோட
நேம் இப்போ வந்து சப்போஸ் ராஜா எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னா ராஜா எலக்ட்ரிக்கல்ஸ் டாட் இன் அப்படிங்கிறது உங்களோட பர்சனல் டொமைன். ஸோ அந்த பர்சனல் டொமைன் வந்து பெய்டு. ஸோ இது வந்து எங்களோட ஃப்ரீ டொமைன். ஸோ இப்போ நீங்கள் ராஜா எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா ராஜா எலக்ட்ரிக்கல்ஸ் டாட் என்மார்க் டாட் இன் அப்படிங்கிறது வந்து எங்களோட உங்களுக்கான ஃப்ரீ டொமைன் வரும். ஸோ இந்த டொமைனை வந்து ஹோஸ்ட் பண்ணுறது வந்து எங்களோட ஃப்ரீ ஹோஸ்டிங் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். லோகோ அப்படிங்கிறது இதாங்க லோகோ. ஸோ இது வந்துட்டு சப்போஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் லோகோவே நாங்கள் போடலை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட் இங்கே பாருங்கள், இந்த சைட்டில் வந்து இதுதான் லோகோ. இது வந்துட்டு கஸ்டமர்ஸ் கொடுக்கறது. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் லோகோ கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் லோகோ வந்து போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டு சைட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் கேட்வே பற்றி பார்த்தோம். ஸோ பேமெண்ட் கேட்வே ஓகே. இப்போ வந்து இது கார்ட்டில் நான் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் செக் அவுட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து சிம்பிளிஃபைடு சைட்டு தான். இப்போ இந்த சிம்பிளிஃபைடு சைட்டு இதுதான் பேசிக் டெம்ப்ளேட்டு. இப்போ இந்த டெம்ப்ளேட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது, நம்ம பேசிக் டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் டெம்ப்ளேட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி இருக்குது. இதோட டெம்ப்ளேட், இதோட அப்பியரன்ஸ் இது ஒரு மாதிரி இருக்குது. பாருங்கள், இது வந்துட்டு இது ஒரு பேசிக் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் வந்து இது ஒரு லைட் கலரில் இது ஒரு தீம் பேஸ்டு டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட் பாருங்கள், இதுவும் வந்துட்டு ஒரு ஃபியூச்சர்ஸ் ஒரு பர்பஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ பேமெண்ட் கேட்வே வந்து பார்ப்போம். இந்த டெம்ப்ளேட்டும் பாருங்கள், இதுலேயும் வந்து ஒரு கலர் ஒரு லோகோ இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், பில்லிங் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. டெலிவரி ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. நியூ அட்ரஸ்னால் நீங்கள் நியூ அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இங்கே இருக்குது. எக்ஸிஸ்டிங் அட்ரஸ்னால் நான் கொடுத்து வச்சுருக்கேன் என்னோடய அக்கௌண்ட்டில். ஸோ என்னோடய அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதை நான் கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே கொடுத்துருக்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆப்ஷன் இருக்குது, இல்லை பிக்கப் ஃப்ரம் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிக்கப் ஃப்ரம் ஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து கேஷ் ஆன் டெலிவரி, ரேசர் பே. இப்போ நான் ரேசர் பே கொடுக்குறேன். இப்போ நான் இதை கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இது டெஸ்ட் அக்கௌண்ட். ஸோ டெஸ்ட் மோடு வந்துருச்சு. ஸோ இதோட பேமெண்ட்ஸ் வந்துருச்சு. உங்கள் ஷாப் நேம் வந்துடும். ஸோ உங்களோட நம்பர் மற்ற எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து கார்ட் பேமெண்ட்டா இல்லை யூபிஐயா, நெட் பேங்கிங், ஸோ வாலெட், ஸோ எதில் இருந்து வேணாலும் உங்கள் கஸ்டமர் உங்களுக்கு பே பண்ணலாம். எந்த பேமெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இபே, இப்போ வந்து ஐசிஐசி பேங்க் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு இஎம்ஐ எல்லாம் பண்ணுறாங்க, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை அவங்க வந்து அந்த மாதிரி எஸ்பிஐ கஸ்டமர். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்துட்டு ரேசர் பேயோட இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து அந்த 2% கமிஷன். ஸோ இதுக்கு வந்து இந்த இதை எடுத்தீங்க அப்படின்னா, இந்த பேமெண்ட் கேட்வே எடுத்தீங்க அப்படின்னா 2% கமிஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு உங்கள் கஸ்டமருக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் கேட்வே. ஸோ பேமெண்ட் கேட்வேனா ஆக்சுவலாக வந்து நம்ம பே பண்ணுறோம். ஸோ அதை எப்படி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி உங்கள் கஸ்டமர் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ ஆர்டர் ஐடி மற்ற எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ஆர்டர் இந்த கஸ்டமர் உங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ ஒன்ஸ் பே பண்ணால், இப்போ இந்த கஸ்டமர் இருக்காங்க, இப்போ இவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் ஆர்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு இங்கே போய்டும், மெசேஜ் போயிடும். இந்த கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிடும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கும் வந்து ஆர்டர் ரிசீவ்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் மெயில் வந்துடும். இந்த ஆர்டர் வந்து பிக்கப் ஆயிடுச்சு, இந்த டேட்டில் வந்து பிக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆர்டரும் வந்துடும். இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ். ஒரு நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்க, என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பார்த்துருந்தோம். ஸோ டொமைன், வெப் ஹோஸ்டிங், பேசிக் டெம்ப்ளேட், ஸ்டோர் லோகோ, பேமெண்ட் ஆப்ஷன், டெலிவரி ஆப்ஷன், ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுக்குறது. ஸோ இங்கே இதுதான் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுக்குறது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொடுக்கறது மட்டும் வேண்டியதில்லை. நான் வந்து செல்ஃப் சர்வீஸ் அட்மின் கொடுப்போம், அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து அந்த செல்ஃப் சர்வீஸ் அட்மின். ஸோ இந்த அட்மினில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை பூரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எடிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த இந்த ஃபுல் இதுவுமே வந்துட்டு இந்த அட்மினே வந்து இந்த டேஷ்போர்டு இருக்கு பாருங்கள், இந்த ஃபுல் அட்மினே வந்து நாங்கள் கொடுத்துருவோம். இதில் வந்து நீங்கள் சப்போஸ் ஆர்டர்ஸு பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்க்கலாம், யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக, அதுக்கான இன்வாய்ஸ். இதுதான் எலக்ட்ரானிக்ஸ் இன்வாய்ஸ். இதை நீங்கள் வந்து பிரிண்ட்டு கூட பண்ணிக்கலாம். இந்த இன்வாய்ஸ் நீங்கள் வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ அந்த மாதிரி செக்டர்லேருந்து நம்மளுக்கு ஒரு இன்வாய்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இன்வாய்ஸ். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, நம்ம வந்து அவங்களுக்கு அந்த டேட்டாவும் நம்ம கொடுத்துக்கலாம். எப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த அது வந்து பெண்டிங்கில் இருக்கா, ப்ராசஸ் ஆயிடுச்சா, ஷிஃப்ட் ஆயிடுச்சா. ஸோ கஸ்டமர் நோட்டிஃபைட் நோ கொடுத்துருக்கு, நீங்கள் கஸ்டமர் நோட்டிஃபைடு இங்கே இருக்குது, நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமருக்கும் வந்துட்டு ஷிப்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மெயில் போயிடும். ஸோ ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ்புக் ஷாப்பை பற்றி பேசியிருந்தோம். இதுதான் வந்து ஃபேஸ்புக் ஷாப். ஸோ ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு ஷாப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் வந்து உங்களோட மார்க்கெட் ப்ளேஸ்லேயும் வந்து அப்பியர் ஆகும். ஸோ மார்க்கெட் ப்ளேஸ்லேயும் அப்பியர் ஆகும் அப்படிங்கும்போது இது ஃபேஸ்புக் பேஜ் அப்படிங்கும்போது இது எங்கேருந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம சைட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த சைட் இந்த ஃபேஸ்புக் பேஜோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்துட்டு அவங்க டேரெக்டாக வந்து உங்களோட பேஜில் உங்கள் பேஜில் ஷாப்புங்கிற ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்கும். இது வந்து மார்க்கெட் ப்ளேஸ்லேயும் அப்பியர் ஆகும். ஸோ அந்த மார்க்கெட் ப்ளேஸ்லேருந்து அப்பியர் ஆகும்போது அவங்க இந்த ப்ராடக்ட்ஸை வந்து டேரெக்டாக வந்து செக் அவுட் பண்ணலாம். இங்கே வந்துருக்கு செக் அவுட் ஆன் வெப்சைட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்துடும். அவங்க அங்கேருந்து வந்து அவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அவங்க ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபேஸ்புக் ஷாப்பிங். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸும் வந்து நம்ம சைட்டில் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்க, அதாவது வந்துட்டு ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டோட ஒரு டொமைனோட ஒரு ஹோஸ்டிங்கோட ஒரு சைட்டு. இந்த சைட்டில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறது, ஆர்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது, ஆர்டர்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும், அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க. ஃபேஸ்புக் ஷாப்பிங் பார்த்தீங்க. அதே மாதிரி வந்துட்டு மெயில் எப்படி கஸ்டமருக்கு போகுது, உங்களுக்கு எப்படி மெயில் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு செக் அவுட் பண்ணும்போது ஒரு பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன் எங்கே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்கே பார்த்தோம். இதான் பேமெண்ட் கேட்வே. ஸோ ஒரு சைட் நீங்கள் வந்துட்டு ஒரு புது பிஸ்னஸ் நீங்கள் வந்து இப்போது சைட்டை வந்து எனேபிள் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து இப்போ சைட்டை வந்து இப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக சைட் லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு நீங்கள் பேசிக் டெம்ப்ளேட்டோட நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நாங்கள் ஏன் பேசிக் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கஸ்டமருக்கு ப்ராடக்ட் கிடைச்சா போதும், அவங்க வந்துட்டு உங்களோட சைட்டோட லுக்கை பார்க்க மாட்டாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ப்ராடக்ட் லுக்காக இருக்கணும்ன்ட்டு நீங்கள் வந்து அதிகமாக அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் சைட்டை லுக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ண அளவுக்கு கூட உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வரல அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகும். ஸோ என்ன அப்படின்னா எங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் பேசிக் டெம்ப்ளேட்டை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு கஸ்டமர் ரேஷியோ வந்து அதிகமானதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ரெனியூவல்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம் உங்களோட சைட்டை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வித் பேசிக் டெம்ப்ளேட்டோட உங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டு ரேஞ்சில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். கட்டாயம் வந்து இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்க, டவுட்ஸ் இருந்தவங்களுக்கு நாங்கள் கிளாரிஃபை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் என்கொயரி ஃபார்மும் வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு சைட் வந்து, அதாவது வந்து புதுசாக இல்லை, நீங்கள் ஒரு பழைய சைட் வச்சுருக்கீங்க, ஸோ அதை வந்து நீங்கள் புதுசாக்கணும், இல்லை நீங்கள் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து பண்ணித்தரோம். ஸோ அதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை. ஸோ நம்ம இந்த ஃபேஸ்புக் ஷாப்பை பற்றி பார்த்தோம். ஸோ இதில் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் ப்ளேஸ் வந்து லிஸ்டிங் வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறது, நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸ் அப்படிங்கும்போது அது என்கொயரியாக தான் வரும். நீங்கள் அதே மாதிரி இங்கே ஷாப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம சைட்டு மூலமாக ஷாப்பாக க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது என்கொயரி தாண்டி டேரெக்ட் சேல்ஸாகவும் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே சேர்ந்து
உங்களுக்கு இது வந்து ஒரு ஆஃபர் மாதிரி ரன் பண்ணிருக்கோம். ஸோ வித் ஃபேஸ்புக் ஷாப், பேமெண்ட் கேட்வே, ஃப்ரீ டொமைன் ஹோஸ்டிங், பேசிக் டெம்ப்ளேட்னால் எங்கிட்ட வேரியஸ் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் வேறு யூசர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதையும் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 3 மந்த்ஸுக்கு வந்து 2499 கிடைக்குது. அதே மாதிரி வந்து 6 மந்த்ஸ் பேக் எடுத்தீங்க அப்படின்னா 5499 கிடைக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீ டொமைன் ஹோஸ்டிங், பேசிக் டெம்ப்ளேட், பேமெண்ட் கேட்வே, ஃபேஸ்புக் ஷாப், இது எல்லாமே இன்க்ளூடட். ஸோ இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எடுக்கல அப்படின்னா கட்டாயம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் எல்லா ஆஃபர்ஸ் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது. இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் செக்ஷன் வீடியோஸஸும் வந்து எங்களோட ஃபேஸ்புக் செக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ எங்கள் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. அப் டு டேட் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி லைவ் ரிலவெண்டடாக அதே மாதிரி வந்துட்டு மற்ற அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்கொயரி ஃபார்ம் இருக்குது. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். புதுசாக சைட் எடுக்கிறவங்க தாராளமாக அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.